இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணத்தில் காயத்ரியோட மம்மி அண்ட் டாடி அவங்கள பற்றின ஒரு சின்ன கேள்வி. சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துப்பீங்க, குழந்தை மாதிரி பார்த்துப்பீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் தான் என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் நிறையா ஃபீல் பண்ணேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னது என்னன்னா, நீ இதெல்லாம் நினைக்காதா, இப்போ என்ன உனக்கு படிக்க பிடிக்கும் தானே, படிக்கிறியா அப்படின்னு சொல்லி காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டி என்னை படிக்க வச்சாரு. அவர் படிக்கல, ஆனால் அவரோட ஒய்ஃப் நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக என்னை படிக்க வச்சாரு. இப்போ என் ஃபேமிலியிலேயே நான் ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டராக இருக்கேன். அவர் எனக்கு துணையா இல்லைன்னா என் லைஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. படிப்பு தான் ஒருத்தவங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கும். ஆனால் என் லைஃப்பில் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். என் பேர் அமுதா. என் பேருக்கு பின்னாடி தான் அவரோட பேர் ஐயப்பன் அப்படின்னு இருக்கு. அந்த ஐயப்பன்ற பேருக்கு பின்னாடி தான் நான் படித்த எல்லா டிகிரியுமே இப்போ இருக்கு. எனக்கான கௌரவத்தையும் மரியாதையும் எனக்கு என் வீட்டுக்கார் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன ஐயப்பனுக்காக இந்த அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல். என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க மேம்? ஆக்சுவலாக பிஃபோர் மேரேஜ் நான் ஒரு டிப்ளமோ தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். அப்புறம் இவரும் அவ்வளோவா படித்தது கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் எல்லோரும் குழந்தையை நோக்கி தான் போவோம். எங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆனோம். அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், உனக்கு படிக்க பிடிக்கும் தானே, நீ மற்றவங்க சொல்கிற எதையும் நீ காதில் வாங்காத, உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ படிச்சுட்டே இரு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படித்தது பிகாம், எம்பிஏ, டீச்சர் ட்ரைனிங், அது போக ஹிந்தி பண்டிட்டுக்கும் படிக்க வச்சாரு, கம்ப்யூட்டர் கோர்ஸ், டைப்ரைட்டிங், இந்த மாதிரி அபேக்கஸ். அவருக்கு இப்படி இடையில ஆனப்ப என்னை கை கொடுத்து தூக்குனது அந்த படிப்பு தான். அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவரோட லைஃப்ல அவருக்கு கிடைக்காம போச்சு, அதை எனக்கு கொடுத்து பெருமைப்படுத்தினாரு. அவர்னால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் பெருமையா நினைக்கிறேன். நான் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஐயப்பன் சார், நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காக. நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமாக ஹாப்பியாக குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் குவைட் எமோஷ்னல். அதுவும் படிக்க வைக்கிறது மெயின்லி இட் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் தான் நம்ம படிக்க வைப்பாங்க. பட் கல்யாணம் பண்ணக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி, அப்புறம் பசங்க, இன்லாஸ் எல்லாரையும் பார்த்து தான் நம்ம டைம் போகும். பட் அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க சொன்ன 2 வார்த்தை, மதிப்பும் அப்புறம் மரியாதையும் கொடுத்துருக்காங்க. அது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில், யார் இருந்தாலும் சரி. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருங்க 2 பேரும்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மெய் காதலோடைய சாட்சியாக பார்க்குறேன். மெய் காதல் தான் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வருது. ஸோ அது உங்களுடைய பண்பில் அது தெரியுதுங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பம் இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் வந்து இதே செழிப்போட சந்தோஷமாக இந்த ஒரு கிவிங் நேச்சரோட இருக்கணுன்றது நான் எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஐயப்பன் சார், உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது சொல்லுங்களா? ஐ லவ் யூ. லவ் யூ டூ குட்டிமா. எங்க 4 பேரோட சார்பில் இந்த குடும்பத்துக்காக